இந்த கௌர பூர்ணிமா நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல பெருமை அடைகிறோம். கௌர பூர்ணிமா அப்படிங்கிறது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய திருநாள். கிருஷ்ணர் பிறந்ததை நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்கிறோம், கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறோம். ராமர் பிறந்ததை ராம நவமின்னு சொல்கிறோம். அதாவது பகவானோட வரக்கூடிய திதியை சேர்த்து சொல்கிறது வழக்கம். ராமர் நவமியில் அவதரித்தார், ராமநவமின்னு சொல்லுவோம் அந்த திருநாளை. கிருஷ்ணர் அஷ்டமியில் அவதரித்தார், அந்த திருநாளை அஷ்டமின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு பௌர்ணமி அன்னைக்கு தோன்றினார், அதனால் இந்த திருநாள் பூர்ணிமா. சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்னொரு பேர் கௌராங்கா அல்லது கௌரா. கௌரா அப்படின்னா பொன்னிறம் அப்படின்னு பொருள். சைத்தன்ய மகாபிரபு பொன்னிற மேனியுடையவராக இருந்ததுனால அவருக்கு கௌராங்கர்னு ஒரு பேர், அல்லது நிறைய நேரங்களில் கௌரா அப்படின்னு கூட அழைக்கப்படுறது உண்டு. அதனால் கௌர பூர்ணிமா அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த திருநாளை சொல்லக்கூடியது. சைத்தன்ய மகாபிரபு யார்? சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உபதேசம் என்ன? இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இன்றைக்கு ஓரளவிற்கு பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு யார்? சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க சிலருக்கு தெரியும். சமீபத்தில் நான் கௌர பூர்ணிமா அப்படிங்கிறத பற்றி பேசி கொண்டிருந்தப்ப ஒருத்தர் கௌர பூர்ணிமானா என்னன்னு கேட்டாங்க, ஒரு பள்ளிக்கூட மாணவன். நான் சொன்னேன் கௌர பூர்ணிமா அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த திருநாள் அப்படின்னு. உடனே அந்த பையன் சொன்ன, ஓ சைத்தன்ய மகாபிரபு, நான் எங்களுடைய வரலாற்று புத்தகத்தில் படித்தேன், சைத்தன்ய மகாபிரபு வங்காளத்தில் தோன்றினார், ஏதோ 500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினார்னு படித்தேன், அவருடைய திருநாளான்னு கேட்டேன். ஆமான்னு. அதாவது சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி பரவலாக யாருக்கும் தெரியறதில்லை, ஆனால் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க சிலர். சைத்தன்ய மகாபிரபு வங்காளத்தில் தோன்றினார், சுமார் 500 வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றினார். அவர் ஒரு சாது, அவர் ஒரு பக்தர், அவர் பக்தியை பிரச்சாரம் பண்ணார், நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணார். இந்த அளவிற்கு சில பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு பற்றி ஓரளவு தெரிஞ்சு வச்சுருக்கவங்க கூட பெரும்பாலும் சைத்தன்ய மகாபிரபு யார் அப்படிங்கிறது தெரியாமல் தான் இருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு சாஸ்திரங்களின் படி பார்த்தோம் அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ணர். கிருஷ்ணரே தன்னுடைய பக்தனுடைய வடிவத்தில் அவதரித்து பக்தியை எப்படி பயிற்சி செய்யறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே அப்படிங்கிற பட்சத்திலையும் அவர் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய மேனி நிறத்தையும் அவளுடைய பாவத்தையும் தாங்கி வந்தார். கிருஷ்ணர் கருமை நிற மேனியுடையவர், சைத்தன்ய மகாபிரபு பொன்னிற மேனியுடையவர். மற்றபடி சைத்தன்ய மகாபிரபுக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு கிடையாது, ரெண்டு பேருமே ஒரே நபர்கள் தான். கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக வருகிறார். கிருஷ்ணர் சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னாடி, இன்றைக்கு இந்தியான்னு நம்ம சொல்லக்கூடிய நிலத்தில் டெல்லிக்கு பக்கத்தில் மதுராவில் அவதரித்தார். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைஞ்சு அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வருகிறேன், வரும்பொழுதெல்லாம் பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழிக்கின்றேன்
அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். சில நேரங்களில் மக்களுக்கு கடவுளுடைய நம்பிக்கை இருக்கிற பட்சத்திலையும் கடவுள் எப்படி மனித சமுதாயத்தில் தோன்ற முடியும் அப்படிங்கிறதுல பூர்ண நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்காங்க. சில குறிப்பிட்ட மதத்தினர் அல்லது ஹிந்து மதம்னு சொல்லக்கூடிய மதத்திலே இருக்கக்கூடியவர்களே கூட நிறைய பேர் கடவுள் எப்படி அவதாரமாக வர முடியும், அல்லது அப்படி அவர் அவதாரமாக வரும்போது அவர் தன்னுடைய உண்மையான நிலையிலிருந்து விலகிடுறார் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறது உண்டு. ஆனால் கீதையில் கிருஷ்ணர் தெளிவுபடுத்துறதின்படி கடவுள் அவருடைய சொந்த இருப்பிடத்திலிருந்து தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி இந்த உலகத்திற்கு அவதரிக்கின்றார். அதனால தான் கடவுள் தோன்றும் போது அதை நம்ம அவதரிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறோம். அவதாரம் அப்படின்னா இறங்கி வருதல்னு அர்த்தம். அவர் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உலகத்தில் நிரந்தரமாக வசித்து கொண்டிருக்கிறார். அப்படி நிரந்தரமாக வசித்து கொண்டிருக்கக்கூடிய பகவான் இந்த உலகத்திற்கு கீழே இறங்கி வரார். அப்படி அவர் வரும்போது அவர் அவதாரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். கிருஷ்ணர் அதைத்தான் சொல்கிறார், எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் நான் தோன்றுகின்றேங்கிறார். எத்தனையோ பேர் தங்களையே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. புதுசாக நிறைய பேர் தங்களையே கடவுள்னு சொல்லிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பகவான் கிருஷ்ணர் தோன்றின போது அவர் இத்தகைய நபர்கள் எல்லாரையும் தோற்கடிக்கிறார். யாரெல்லாம் தங்களை கடவுள்னு சொல்லிக்கிறாங்களோ அல்லது சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அவங்க யாருமே கிருஷ்ணருக்கு இணையாகிறது கிடையாது. கிருஷ்ணருடைய கால் தூசிக்கு கூட சமமாகிறது கிடையாது. உண்மையில் அவர்கள் எல்லாரும் ஏமாற்றுக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடவுள் அப்படிங்கிறவர் முழு அறிவு, முழு செல்வம், முழு அழகு, முழு துறவு, அழகு, அறிவு, செல்வம், துறவு, பலம், ஐஸ்வர்யம், புகழ், முழு புகழ், இந்த 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்டவர் தான் கடவுள். கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றின போது இந்த 6 குணங்களையும் அவர் வெளிப்படுத்தினார். 6 குணங்களையும் தனக்கு நிகராக யாருமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபட சொன்னார். அவர் தெளிவுபடுத்தி காட்டினார் தன்னுடைய லீலைகளின் மூலமாக. கிருஷ்ணருக்கு சமமான பலம் வாய்ந்தவரோ, அவரை போல அழகு வாய்ந்தவரோ, அவரை போல புகழ் வாய்ந்தவரோ, அவரை போல அறிவு படைத்தவரோ, அவரை போல துறவு கொண்டவரோ யாருமே கிடையாது. எந்த குணத்திலையுமே கிருஷ்ணரை மிஞ்சக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அதன் மூலமாக கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத எல்லாருக்குமே வெளிக்காட்டினார். அதே சமயத்தில் இன்றைக்கு நிறைய பேர் இத்தகைய குணங்கள்லாம் ஏதுமே இல்லாமல் தங்களை தாங்களே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, கடவுளுடைய அவதாரம்னு சொல்லிக்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாட்டி வாழ்க்கையில் பொழைக்கிறதுக்கு வழி தெரியல அப்படின்னா உடனே தங்களை தாங்களே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எல்ஐசியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். எல்ஐசியில் பார்த்துட்டு இருந்த வேலை அழுத்து போச்சு அவருக்கு. எத்தனை வருஷம் ஏன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காது, சரி போ நான் தான் கல்கி அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார். உடனே என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் அவர் இவர் கடவுளாக இருப்பாரோன்னு சொல்லிட்டு பின்பற்ற ஆரம்பித்தாங்க. கடவுள் அப்படின்னா என்னன்னே தெரியாது மக்களுக்கு. நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் அப்படின்னா ஏதாவது ஒரு மேஜிக் காட்டினா கடவுள். இங்கே ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளை அங்கே போக வச்சோன்னா கடவுள். இல்லை திடீர்னு என் கையிலேருந்து ஏதாவது ஒரு சாம்பல் வந்ததுன்னா கடவுள், நான் கடவுள் ஆகிடலாம். இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான தொழில் என்னென்னா கடவுள் ஆகிறது. ரொம்ப எளிமையான தொழில். உடனே மக்கள் நிறைய பேர் பணம் கொடுப்பாங்க, நிறைய பேர் உங்களை பின்பற்றவங்க வந்துடுவாங்க. காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது, என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன எப்பயாவது அந்த கடவுள் அப்படிங்கிற சொல்லிக்கிறவங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா தகாத பாலுறவில் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா, அப்படி சிக்கினா கூட அவங்க இருக்கக்கூடிய பண பலத்தை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு தப்பிச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய பேர் கெட்டு போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவன் கடவுள்னு சொல்லிட்டு என்னத்தை வளர்னாலும் எதை பேசினாலும் யாரும் கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்தியாவில் பாருங்கள், இன்றைக்கி 20-30 கடவுள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 2-3 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் 2-3 பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க தாங்களே கடவுள்னு சொல்லிட்டு தெரிகிறவங்க. இந்தியா முழுக்க எடுத்திங்கனாலும் இது. அதே மாதிரி அமெரிக்காவில் எடுத்திங்கனாலும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கே கூட இருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஜீசஸ் கம்மிங் சூன்னு போட்டாங்க. அந்த சூன் 2000 வருஷமாக ஓடின்னு இருக்குது, இன்னும் வந்த பாட்டை காணோம். ஆனால் அதை வச்சு என்னென்னா இந்த 2000 வருஷத்துக்குள்ளார நிறைய பேர் நான் தான் ஜீசஸ்ன்னு சொல்லி அங்கேயும் வந்துட்டு இருக்கான். நான் தான் கிருஷ்ணர் இங்கே வராங்க, சில பேர் நான் தான் சிவபெருமான்னு வருவான்,
சில பேர் நான் தான் அம்மன்னு சொல்லிட்டு ஆம்பளையாக இருந்துட்டு பொம்பளை அம்மன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மக்கள் ஒரு நாட்டில் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களை தாங்களே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. மக்களும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. இல்லை சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நான் யாரும் நான் கடவுள்னு சொல்ல, மக்கள் என்ன கடவுள்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஏன் அந்த மாதிரி மக்களையும் அனுமதிக்கிற? ஸோ இந்த மாதிரி சீப்பாக நிறைய பேர் தங்களையே அவதாரம்னு சொல்லிக்கிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அவதாரம் அல்ல சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஊர்ஜிதம் செய்கிறோம், எப்படி நம்ம தெளிவாக சொல்கிறோம் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. நம்மளால் யார் கடவுள் அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியாது. சாஸ்திரம் நமக்கு தெளிவுபடுத்துறது யார் கடவுள் அப்படிங்கிறத. சாஸ்திரங்களே மிக உயர்ந்த சாஸ்திரமான பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்றவற்றில் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் கடவுளோ, அதாவது பகவானுடைய எண்ணற்ற ரூபங்கள், கடவுள் ஒருத்தர் தான், கிருஷ்ணர் மட்டுமே கடவுள். அதே சமயத்தில் அந்த கிருஷ்ணர் அவர் பல்வேறு ரூபங்களில் வியாபித்து இருக்கிறார், பல்வேறு ரூபங்களில் இருக்கார். நாராயணர், நரசிம்மா, வாமனா, கூர்மா, ராமா, கிருஷ்ணா, ராமகிருஷ்ணா இல்லை, இது மாதிரி பல்வேறு ரூபங்களில் பகவான் வீட்டில் இருக்கிறார் அவருடைய ஆன்மீக உலகத்தில். கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் நடுவில், கிருஷ்ணருக்கும் நாராயணருக்கும் நடுவில் எந்த ஒரு பேதமும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பகவான் பல்வேறு ரூபங்களில் தங்களுடைய பக்தர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, பக்தர்களோடு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தகுந்த மாதிரி பல்வேறு ரூபங்களில் ஆன்மீக உலகத்தில் வீற்றிருக்கிறார். அதே கடவுள் இந்த உலகத்துக்கு வரார். அப்படி அவர் வரும்போது எப்போ வரார், அவர் வரும்போது என்ன செய்கிறார், எல்லாமே சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. எல்லாத்துக்குமே ஆதாரம் சாஸ்திரம். நம்ம நினைச்சதை வச்சுட்டு யாரோ ஒருத்தரை கடவுள்னு சொல்லவும் முடியாது, யாரோ ஒருத்தரை கடவுள் இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கவும் முடியாது. சில நேரத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இல்லாத கடவுளை கடவுளாக எடுத்துக்கிறாங்க, இருக்கிற கடவுளை இல்லைன்றாங்க. கிருஷ்ணரை கடவுள் இல்லாமா, அப்புறம் யாராவது ஒரு பாபாவை கடவுளுமா? அப்படின்னா அவனுக்கு கடவுளை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லைன்னு அர்த்தம். சாஸ்திரம் யாரை கடவுள்னு சொல்கிறதோ அவங்கள கடவுள்னு ஏற்றுக்கொள்ளணும். அது புத்திசாலித்தனம். நம்ம கடவுளை அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் முடியாத காரியம். அதே சமயத்தில் சில வழிமுறைகளும் சாஸ்திரம் கொடுக்குது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாராவது ஒருத்தர் தன்னை கடவுள்னு சொன்னாங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னார், அர்ஜுனா இந்த மாதிரி நான் தான் எல்லாவற்றுக்கும் மூலம்னார். அவர் சொல்ற, அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வம் பிரவர்த்ததே, நான் தான் எல்லாவற்றுக்குமே மூலம், எல்லாமே என்னிடமிருந்து தான் தோன்றுகின்றது அப்படின்னார். அதை சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய பட்டியலும் கொடுத்தார். இந்த உலகத்தில் என்னெல்லாம் சிறப்பானதாக இருக்கோ அது எல்லாமே என்னுடைய தோற்றம் தான். நீ என்னெல்லாம் பார்க்குறியோ அது எல்லாமே என்னுடைய தோற்றத்தினுடைய ஒரு சிறு பகுதி. ஆனால் நான் இது எல்லாவற்றையும் விட பெரியவன் அப்படின்னு சொல்லி வாயில சொன்னார் கிருஷ்ணர். அர்ஜுனனை ஏற்றுக்கொண்டான் கிருஷ்ணர், தாராளமாக அதை சொல்லலாம், இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னா, வருங்காலத்தில் குறிப்பாக கலியுகம் வரப்போகிறதுங்கிற காரணத்தினால அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்டான், கிருஷ்ணா நீ இதெல்லாம் வார்த்தையில் சொல்கிற, இது அப்படியே எனக்கு படமாக காட்டினா, இது எல்லாத்தையும் நான் ஒரே ரூபத்தில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும்னா. கிருஷ்ணர் உடனே சரி பார் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். அந்த விஸ்வரூபத்தில் எல்லாவற்றையுமே அர்ஜுனன் பார்த்தான். இதுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாவற்றையுமே, கால ரூபத்தையும் பார்த்தான், மொத்த பிரபஞ்சத்தையும் பார்த்தான். எல்லாவற்றையும் அர்ஜுனனால் அந்த விஸ்வரூபத்தில் பார்க்க முடிந்தது. அதே சமயத்தில் ஒருத்தர்கிட்ட இந்த ஆந்திராவில் ஒருத்தர் இருந்தார், தன்னை கடவுள்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மக்கள் போய் கேட்டாங்க, நீங்கள் உங்களோட விஸ்வரூபத்தை காட்டுங்கன்னு. அவர் சொன்னார், 1 வருஷம் கழிச்சு வாங்கினார். கிருஷ்ணர் 1 வருஷம் கழிச்சு வான்னு சொல்லலையே. ஆனால் 1 வருஷம் கழிச்சு வந்ததுக்கப்புறமும் அவர் காட்டல, அது ரெண்டாவது விஷயம். ஏதோ அப்போ வர்றவங்களை ஒதுக்கி விடுறதுக்காக 1 வருஷம் கழிச்சு வான்னு சொன்னார். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம், தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருப்பான், அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அவனை கைது பண்ணி சிறைச்சாலை அடைக்கும். அவன் அரசாங்கத்தில் போய் நான் எப்படி சிறைச்சாலேருந்து வெளியில் வர்றதுன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு மனு போட்டுருப்பான். கடவுள் என்னைக்காவது அரசாங்கத்துக்கு உட்பட முடியுமா? அல்லது அரசாங்கத்துக்கு கடவுள் உட்படுறார் அப்படின்னா அவர் கடவுளாக இருக்க முடியுமா? இதெல்லாம் யாரும் யோசிக்கிறதே கிடையாது. கடவுள் அப்படிங்கிறவர் ஸ்வராட், அவர் பூர்ண சுதந்திரம் வாய்ந்தவர். அவரை எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது, யாருமே கட்டுப்படுத்த முடியாது.
அப்படி அவரை யாராவது ஒருத்தர் கட்டுப்படுத்துபவராக இருந்தால் அந்த நபர் கடவுள் ஆயிடுறார். அதனால கடவுள் அப்படிங்கிறவரை நம்ம சாதாரண ஒரு நபராக நினைத்து விடக்கூடாது, அல்லது சாதாரண நபரை கடவுளாகவும் நினைத்து விடக்கூடாது. ரெண்டுமே தவறாகும். அதனால சாஸ்திரங்கள் தான் அடிப்படை. எந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டாலும் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது சாஸ்திரம். சாஸ்திரங்களை அடிப்படையாக வச்சு தான் கடவுள்னா எப்படிப்பட்டவராக இருக்கணும், கடவுள் யார் போன்ற விஷயங்களை நம்ம அலசி ஆராயணும். அதன்படி சைத்தன்ய மகாபிரபு ஏதோ இந்த மாதிரி வந்து ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு போறக்கூடிய சாதாரண ஒரு நபர் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் சைத்தன்ய மகாபிரபு வருகிறார்? கிருஷ்ணரை கீதையில சொல்றார், யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுருஜாமியகம். நான் எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அப்போ வரேன்னு சொல்றார். அதுதான் நான் முன்னே விளக்குனேன். ஒவ்வொரு யுகந்தோறும் வரேங்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகந்தோறும் வரேன் அப்படின்னு சொல்றார். அப்ப கலியுகத்துல கிருஷ்ணர் வரார் அப்படிங்கிறது அதுல பொருளாகுது. அதே சமயத்துல பகவான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வருகிறார். சைத்தன்ய மகாபிரபுனுடைய வாழ்க்கையை நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் தர்மத்தை நிலைநாட்டினார். கலியுகத்திற்கான தர்மம் அப்படின்னு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை அவர் நிலைநாட்டினார். அதுக்கு நான் அடுத்து வரேன். அங்க சைத்தன்ய மகாபிரபு தோன்றார். அதே சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபுடைய தோற்றம் எல்லாருக்கும் தெரியறது கிடையாது. பகவான் கிருஷ்ணர் அவர் தோன்றும் போது இந்த உலகத்துக்கே பிரகடனப்படுத்துறார் நான் கடவுள் அப்படிங்கிறத. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு தோன்றும் போது அவர் தான் கடவுள் அப்படிங்கிறத எல்லாருக்கும் பிரகடனப்படுத்துறது கிடையாது. அவர் ஒரு மறைந்த அவதாரமாக தோன்றுகிறார். ஸ்ரீமத் பாகவத சொல்லப்படுது, பகவான் சன்ன கலவ், கலியுகத்தில் சன்ன அப்படின்னா மறைந்த அவதாரம், மறைக்கப்பட்ட அவதாரம், வெளியில தெரியறது கிடையாது. அவர் கடவுள் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது கிடையாது, ஆனால் மறைந்த நிலையில தோன்றார். அதனால அவர் திரியுகா அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்லப்படுது. திரியுகா அப்படிங்கிறதுனால சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் 3 யுகத்தில் மட்டும்தான் தோன்றாரு, கலியுகத்தில் தோன்றதே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. கலியுகத்தில் சன்ன அப்படின்னா மறைக்கப்பட்டிருக்கிறார்னு பொருள். சில பேர் அந்த சன்ன அப்படிங்கிறத என்ன பொருள் எடுத்துக்கிறாங்கன்னா தோன்றது கிடையாது கலியுகத்தில், அதனால அவர் திரியுகான்னு அழைக்கப்படுறாருன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி பகவான் கலியுகத்தில் தோன்ற மாட்டாருன்னு நம்ம எடுத்தோம்னா கீதையில் கிருஷ்ணர் சொல்றது பொய்யாயிடுமே. சம்பவாமி யுகே யுகேங்கிறார், ஒவ்வொரு யுகத்திலும் நான் தோன்றுகிறேங்கிறார். அதனால இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அங்கதான் நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் மேலும் விளக்கம் கொடுக்குது. கலியுகத்தில் கிருஷ்ணர் எப்படி தோன்றார் அப்படிங்கிறதுக்கு பாகவதம் தெளிவாக விளக்கம் கொடுக்குது. கலியுகத்தில் அவர் மறைந்த அவதாரமாக நாம சங்கீர்த்தனத்தை மேற்கொள்பவராக தோன்றுகிறார்னு சொல்லுது. கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்கோபங்கஸ்ரபர்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராயர் யஜந்திகி சுமேதசா. கலியுகத்தில் பகவான் எப்படி தோன்றார்? அவர் கிருஷ்ணவர்ணம் அதில் தோன்றது கிடையாது, அதாவது கருமை நிறத்தில் தோன்றது கிடையாது. அவர் எப்படி வரார்? தன்னுடைய சகாக்களோடு தோன்றுகிறார், எல்லாரோட சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்றார். அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பகவானை கலியுகத்தில் வழிபடக்கூடியவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். ஸோ நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடியவர் இது சைத்தன்ய மகாபிரபுவை குறிக்கல அப்படின்னா அப்போ வேற யாரை குறிக்கின்றது? வேற யாரையும் கிடையாது, சாக்ஷாத் சைத்தன்ய மகாபிரபுவை தான் குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லீலைகளின் போது பல நேரங்களில் தான் கடவுள் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறார். அவர் வெளியில எல்லாருக்கும் கடவுளுங்கிறத காட்டல, ஆனால் அவரோட கூட இருந்த நெருக்கமான சகாக்கள் கிட்ட அவர் கடவுள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் அவரை கடவுளுங்கிறத பார்த்துருக்காங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தராக அவதரித்து வரார். பக்தியினுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத தானும் ருசித்து மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்காக அவர் வருகிறார். அப்படி வரக்கூடிய காரணத்தினால தன்னுடைய பக்தி பாவத்திற்கு இடையூறுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற காரணத்தினால அவர் தன்னை கடவுள் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை.
ஏன் பகவான் வரும்போது தன்னை கடவுள்னு வெளிப்படுத்தலாமே? கடவுள்னு வெளிப்பட்டால் எல்லாரும் வந்து அவரை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவர் பக்தி செய்ய முடியாது. அப்போ அவர் எப்படி பக்தனாக இருக்கிறதுங்கிறத நடைமுறை வாழ்க்கை முறையை பயிற்சி செய்து கொடுக்க முடியாது. அதாவது பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றி துஷ்டர்களை அழிக்கிறார். ஒவ்வொரு யுகத்திலும் துஷ்டர்கள் வெவ்வேறு விதத்தில் இருப்பாங்க. சத்தியுகத்தில் துஷ்டர்கள் அல்லது அசுரர்கள் அவங்க வேற்று கிரகத்தில் வசிப்பாங்க. திரேதாயுகத்தில் அசுரர்கள் வேற்று நாடுகளில் வசிப்பாங்க. உதாரணத்துக்கு ராவணன் வேற்று நாட்டில் வசித்தான், ராமர் இந்த நாட்டில் வசித்தார். துவாபர யுகத்தில் அசுரர்கள் ஒரே குடும்பத்துக்குள்ளார இருப்பாங்க. கம்சன், தேவகி, கௌரவர்கள், பாண்டவர்கள். அதுவே கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அசுரர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்கிறாங்க. அதனால கடவுள் அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னா எல்லாரையும் அழிக்கணும். அதனால எல்லாரையும் அழிக்கிறதுக்கு பதிலாக கடவுள் நாம அவதாரமாக வருகிறார். அவருடைய நாமத்தை நம்ம சொல்லும்போது அவர் உள்ளே போய் எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய அசுர குணங்கள் அழிக்கிறார். நடைமுறையில் நம்ம பார்க்குறோம், உறுதியாக சொல்ல முடியும், நம்ம சவால் விட்டு சொல்ல முடியும். யார் வேணாலும் எங்கே இருக்கிறவங்க வேணாலும் கூட்டிட்டு வாங்க, உறுதியாக சொல்ல முடியும். யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளார் இருக்கக்கூடிய அசுர குணங்கள் அவங்களுடைய இதயத்தை விட்டு வெளியில போகும். உறுதியாக சொல்ல முடியும். எத்தனையோ உதாரணங்களை காட்ட முடியும். நடைமுறையில் ஒவ்வொருத்தரும் உணர முடியும். சில பேர் நினைப்பாங்க, ஆன்மீகத்தை நான் எப்படிங்க ஏற்றுக்கொள்றது, என்கிட்ட நிறைய கலங்கங்கள் இருக்கே, என்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கே. ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நாமத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் அசுரனாக இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்கக்கூடிய திறன் இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்கு. தினாஹீனா ஜாத்தச்சிலோ ஹரிநாமே உதாரிலோ தாரா ஷாக்கி ஜகாய் மதாய். நரோத்தம் தாஸ் டாக்கூர் பாடுற. தீனாகீனா ஜாத்தச்சிலோ ஹரிநாமே உதாரி. ஒருத்தர் எவ்வளவுதான் நீச்சமானவனா இருந்தாலும் சரி, கீழ்நிலையில இருந்தாலும் சரி, அவனையும் உதாரிலோ அவனையும் மேலே கொண்டுட்டு வரக்கூடிய திறன் ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்கு. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு இருக்கு. இதற்கு சாட்சியாக சைத்தன்ய மகாபிரபு வாழ்ந்த போதே ஜகாய் மதாய விடுவித்தார். ஜகாய் மதாய் அப்படிங்கிறவங்க எல்லா விதமான தவறான காரியங்களையும் ஈடுபட்ட மோசமான நபர்கள். அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு பெண்களோட இருந்து கொள்ளையடிச்சு கொலை செய்து எல்லா தவறுகளும் செய்தவர்கள். அத்தகைய தவறுகளை செய்தவர்களை பகவான் சைத்தன்ய மகாபிரபு நாமத்தின் மூலமாக, பகவான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுத்ததன் மூலமாக, அவருடைய கருணையின் மூலமாக விடுவித்தார். ஸோ எல்லாருக்குள்ளாரையும் அசுரகுணம் இருக்கு. இந்த அசுரகுணத்தை அழிக்கிறதுக்காக பகவான் நாம ரூபத்தில் வரார். கலிகாலே நாமரூபே கிருஷ்ணவதார். அப்படி நாம ரூபத்தில் அவர் அவதரிக்கும் போது அந்த நாமத்தை எடுத்து சொல்றதுக்காக பக்தனாக இருந்தால்தான் அதை எடுத்து சொல்ல முடியும். அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணரே பக்தனாக வந்து பக்தி எப்படி பயிற்சி பண்றதுங்கிறத சொல்லித்தரார். ரைட்? இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரத்தினுடைய ரகசியம். சைத்தன்ய மகாபிரபு ஏன் மறையணும்? ஏன் அவர் வெளிப்படையாக இருக்கலாமே? வெளிப்படையாக இருக்கலாம், ஆனால் அவர் வெளிப்படையாக இருக்கல. ஏன்னா அது அவருடைய பக்தி பாவத்துக்கு இடையூறாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் கடவுள் அப்படிங்கிறத பல நேரங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரோட கூட இருந்த சகாக்கள் எல்லாம் அவர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத ஏற்றிருக்கிறார்கள். ரூப கோஸ்வாமி, ஜி கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, ராமானந்த ராய், சுரூப் தாமோதர், சர்வபாம் பட்டாச்சாரியா, இவங்க எல்லாரும் சாதாரண நபர்கள் கிடையாது. அவங்க ஏதோ சென்டிமெண்டலாக இவரை கடவுள்னு ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது. அவங்க எல்லாரும் பண்டிதர்கள், சாஸ்திரத்தில் மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள். சர்வபாம் பட்டாச்சாரியா இந்தியாவிலேயே ரொம்ப பிரபலமான ஒரு வேதாந்தி. சர்வபாம் பட்டாச்சாரிய சைத்தன்ய மகாபிரபுட்ட வந்து வேதாந்தத்தை பற்றி பேசினார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வேதாந்தத்தினுடைய சாரம் என்னங்கிறத எடுத்து சொல்லி அவர்கிட்ட தான் கிருஷ்ணர், தான் ராமர் அப்படிங்கிறத சர்வபாம் பட்டாச்சாரியர்கிட்ட சத்புர்ஜ ரூபத்தை வெளிப்படுத்தினார். 6 கரங்களோட 2 கரங்களில் கிருஷ்ணருக்கான புல்லாங்குழலையும் 2 கரங்களில் ராமருக்கான வில்லையும் அம்பையும், மற்றொரு 2 கரங்களில் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சந்நியாச தண்டத்தையும் கமண்டலத்தையும் ஏந்தினபடி 6 கரங்களோட சத்புஜ ரூபத்தில் சைத்தன்ய மகாபிரபு சர்வபாம் பட்டாச்சாரியருக்கு காட்சி கொடுத்தார். சர்வபாம் பட்டாச்சாரியர் ஏதோ சாதாரண நபர் கிடையாது. சர்வபாம் பட்டாச்சாரியார் அந்த காலத்தில் வசித்த மக்கள்லேயே மிக சிறந்த ஒரு வேதாந்தி. அதே மாதிரி நீங்கள் அவருடைய சகாக்கள் எல்லாரையும் பார்க்கலாம். ஜி கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ராமானந்த ராயர்,
இவங்க எல்லாருமே மிகச்சிறந்த பண்டிதர்கள், எவ்வளவோ உயர்ந்த அறிவை பெற்றவர்கள். அவர்கள் எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபுவை கடவுளாக ஏற்றிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏதோ அவர் சாதாரண ஒரு நபர் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவருடைய தோற்றம் மிகவும் ரகசியமானது. அதே சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு மிக மிக கருணை வாய்ந்த அவதாரம்னு சொல்லப்படுறார். பகவானுடைய அவதாரங்கள் எண்ணற்றவை. அந்த அவதாரங்களில் வரும்போது அவர் பல காரியங்களை செஞ்சுட்டு போகிறார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது எப்படி நம்மளும் அவர்கிட்ட வர்றது, இருக்கிறதுலே மிக உயர்ந்த பலனை அடையிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரார். கடவுள் வரும்போது சில பேருக்கு முக்தி கொடுக்கலாம். ஆனால் பகவான் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது முக்திக்கு மேலே என்னங்க, முக்திக்கு மேலே என்ன இருக்க முடியும்? அதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசம். பொதுவாக மக்கள் நினைக்கிறாங்க முக்தி அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே உயர்ந்ததுன்னு. ஆனால் முக்திக்கு மேலே ஒன்று இருக்கு. அது என்ன? பகவான் மேலே அன்போட அவரோட உறவு கொள்றது. பகவான் கிட்ட நேரடியா ஒரு உறவு முறை உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அதனால அந்த உறவு முறையானது முக்தியை காட்டிலும் உயர்ந்ததாக சொல்லப்படுது. அதை சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் கிருஷ்ண பிரேமைன்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் மேலான தூய அன்பு, எந்த ஒரு கலப்படமும் இல்லாத தூய்மையான அன்பை சைத்தன்ய மகாபிரபு சொல்லித்தரார். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கும்போது ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பிரார்த்தனை பண்ணுறார், நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்விஷே நமக. அவர் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு நீங்கள் மிகவும் கருணை வாய்ந்த அவதாரம். நீங்கள் கிருஷ்ண பிரேமை எல்லாருக்கும் வாரி கொடுக்கிறீர்கள். கிருஷ்ண பிரேமை எல்லாருக்கும் கொடுக்கிறீர்கள். சைத்தன்ய மகாபிரபு பகவான் மேலே இருக்கக்கூடிய அன்பை தகுதியுடையவர் தகுதி இல்லாதவர் அப்படின்லாம் பார்க்கல, எல்லாருக்குமே கொடுக்குறார். யார் எடுத்துக்கணுமோ அவங்க எடுத்துக்கிறாங்க. எந்த ஒரு தகுதியும் அவர் கேட்கறதில்ல. ஒருத்தருக்கு கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும், அவங்க கிருஷ்ணர் பிரேமையை அடைய முடியும். அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொக்கிஷத்தை எல்லாருக்கும் கொடுக்குறார். அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சுமார் 500 வருடங்களுக்கு முன்னாடி, இன்றைக்கு 529 30 28 சைத்தன்ய மகாபிரபுவினுடைய 528வது அவதார தினம். சுமார் அதாவது 528 வருடங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு இன்றைக்கு நம்மளுடைய பார்வையில் வங்காளத்தில் கல்கத்தாவிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நவத்வீபம் அப்படிங்கிற இடத்துல தோன்றினார். அங்கே இருக்கக்கூடிய மாயாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். அவர் தோன்றினதற்கான காரணம் நம்ம எல்லாருக்கும் யுக தர்மமான ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் தோன்றின போது அவர் என்ன கற்பித்தார்? சைத்தன்ய மகாபிரபு பக்தராக அவதரித்த காரணத்தினால எல்லாருக்கும் பக்தி எப்படி பயிற்சி பண்ணணுங்கிறது தான் அவருடைய முக்கியமான பணியாக இருந்தது. அதை சொல்லித்தரது தான். அதே சமயத்தில் அவர் அச்சிந்திய பேதாபேத தத்துவத்தை கொடுக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு சாதாரண ஒரு ஏதோ வந்தார், ஆடினார், பாடினார், போனார் அப்படிங்கிறது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு இந்த இயக்கத்தை, அதாவது ஹரிநாம சங்கீர்த்தன இயக்கத்தை மகாபிரபு தொடங்கி வைத்தார். ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்கிறதுண்டு. பிரபுபாதர் சொல்வார், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் சைத்தன்ய மகாபிரபுவினால் தொடங்கப்பட்டது. நிறைய நேரத்தில் மக்கள் நினைப்பாங்க, பிரபுபாதர் உபன்யாசம் கொடுக்கும்போது இவர் தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கி வச்சார் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால பிரபுபாதர் நிறைய நேரங்களில் சொல்வார், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் 500 வருடங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபுவினால் தோற்றுவிக்கப்பட்டதும்ப. சைத்தன்ய மகாபிரபு இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார் அப்படின்னா வெறும் ஆடுறது பாடுறதுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி தத்துவபூர்வமான அறிவையும் அவர் மக்களுக்கு கொடுத்தார். அவர் அச்சிந்திய பேதாபேத தத்துவத்தை கொடுத்தார். நிறைய பேர் தத்துவம் அப்படின்னு வரும்போது பொதுவாக மக்கள் நினைக்கக்கூடியது, இந்தியாவில் 2 பிரிவினர் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா 2 பிரிவு இருக்குது. ஒரு பிரிவு என்ன அப்படின்னா சங்கராச்சாரியர் கொடுத்த அத்வைத்தம். இன்னொரு பிரிவு என்ன அப்படின்னா அதற்கு முற்றிலும் எதிரான வைஷ்ணவர்கள். சங்கரருடைய அத்வைதத்தின்படி கடவுள் அப்படின்னு யாருமே கிடையாது.
அல்லது கடவுளுக்கு ரூபம் கிடையாது, நம்ம எல்லாருமே கடவுள், உனக்கும் எனக்கும் வேறுபாடு கிடையாது, எனக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு கிடையாது, எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிறது சங்கரருடைய வாதம். இதற்கு முற்றிலும் எதிரானது வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய வாதங்கள். வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அவர்களுக்குள்ளார சில வேறுபாடுகள் இருந்தால் கூட தாத்பரிய அடிப்படையில் எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் ஒரே விஷயத்தை போதித்திருக்கிறார்கள். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நம்ம அவருடைய சேவகர்கள், நம்ம அவருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். ஆனால் அந்த சேவையை நம்ம மறந்திருக்கிறனால இந்த ஜட உலகத்தை துன்பப்படுறோம். பக்தியை செயலாற்றுவதன் மூலமாக நம்ம மீண்டும் அந்த பகவானோட இணைய முடியும். அவருடைய சேவையில் நம்ம மறுபடி அவருடைய லோகமான வைகுண்ட லோகத்துக்கு போக முடியும். இதுதான் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாரும் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படையான உபதேசம். இதில் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய உபதேசமானது மிக மிக குறிப்பிடத்தகுந்தது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அச்சிந்திய பேதாபேத தத்துவத்தின் மூலமாக எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கொடுத்த எல்லா உபதேசங்களையுமே அவர் இணைத்து சாரமாக எல்லா தத்துவங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவர் தெளிவாக கொடுக்கிறார். கடவுளும் ஜீவனுக்கும் நடுவில் பேதம் இருக்கு, அதே சமயத்தில் பேதம் இல்லை. ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் இருக்குது கடவுளுக்கும் ஜீவனுக்கும் நடுவில் அப்படிங்கிறத மகாபிரபு போதித்தார். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் என்ன விஷயங்களை கொடுத்தாங்களோ அந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எடுத்து கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு மத்வாச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து எப்படி மாயாவாதத்தை முற்றிலுமாக தோற்கடிக்க, மாயாவாதம் துளி கூட இல்லாத ஒரு நிலையையும் விக்கிரக வழிபாட்டையும் எடுத்துக்கொண்டார். அதே மாதிரி பக்தர்களுக்கு சேவை செய்வதையும் ஞானமும் கர்மமும் கலக்காத தூய பக்தியையும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலிருந்து எடுக்கிறார். அதே மாதிரி ராதாராணி மீதான பக்தியை அது எல்லாவற்றையும் நிம்பர்க்க சம்பிரதாயம், விஷ்ணு சுவாமி சம்பிரதாய இதிலிருந்து சைத்தன்ய மகாபிரபு எடுக்கிறார். நிம்பர்க்க சம்பிரதாயத்திலிருந்து ராதை கிட்ட தஞ்சமடைகிறதுனுடைய அவசியம் என்ன, கிருஷ்ணரின் மீதான கோபியர்களுடைய அன்பிற்கு உயர் மதிப்பு, இந்த ரெண்டு விஷயத்தையும் சைத்தன்ய மகாபிரபு நிம்பர்க்க சம்பிரதாயத்திலிருந்து எடுக்கிறார். அதே மாதிரி விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்திலிருந்து கிருஷ்ணரை முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய மனோபாவம், ராகபக்தியினுடைய பாதை, இந்த ரெண்டையும் அவர் விஷ்ணு சுவாமிகிட்ட இருந்து எடுக்கிறார். இப்படி சைத்தன்ய மகாபிரபு இதர வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் என்ன விஷயங்களை கொடுத்தார்களோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இணைத்து அதே சமயத்தில் பூர்ணமாக அவர் அச்சிந்திய பேதாபேத தத்துவத்தின் மூலமாக நமக்கு உபதேசித்து இருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசங்கள் முக்கியமாக 5. ஒன்று என்ன, முதலானது என்ன அப்படின்னா, ஆராத்திய பகவான் விரஜேஷ தனயஸ், ஆராதனைக்குரிய பகவான் விருந்தாவனத்தினுடைய ஈசனான நந்த மகாராஜனுடைய புதல்வனான கிருஷ்ணர். விரஜேஷ தனய அப்படின்னா விருந்தாவனத்தினுடைய எஜமானருடைய மகன். அது யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணரை வழிபடுவதுதான் எல்லா வழிபாட்டு முறைகளிலும் மிக உயர்ந்தது. அதே மாதிரி கிருஷ்ணர் லீலைகளை செய்த காரணத்தினால கிருஷ்ணர் அவதரித்த பூமியான விருந்தாவனமும் வழிபட தகுந்தது. அதே போன்று வழிபட வேண்டிய ஒன்று தத்தாம விருந்தாவனம். கிருஷ்ணர் எப்படி வழிபடப்படுகிறாரோ அதே போல அவருடைய தாமமும் வழிபடப்பட வேண்டிய ஒன்று. அதைத் தொடர்ந்து சைத்தன்ய மகாபிரபு எல்லா சாஸ்திரங்களிலும் எல்லாவற்றிலும் உயர்ந்ததாக ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் ஏற்கின்றார். எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த சாஸ்திரங்கள் எல்லாமே மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை கொடுக்குது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் வேத சாஸ்திரங்களுடைய கனிந்த பலம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம், சுகமுகாத் அமிர்த திரவியம், பிபத பாகவதம் ரசமாலயம், முகூரஹோ ரசிகா புவி பாவுகா. ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்படும். இந்த ஸ்ரீமத் பாகவதமானது வேதங்கள் அப்படிங்கிற கற்பக மரத்தினுடைய கனிந்த பழம். இதுதான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் மிக மிக உயர்ந்த சாஸ்திரம். எல்லா வேத சாஸ்திரங்களையும் வியாசதேவர் பகுத்து கொடுத்தார். 4 வேதங்களாக கொடுத்தார், உபனிஷதங்களை கொடுத்தார், புராணங்களை கொடுத்தார். ஆனாலும் அது எதுவுமே அவருக்கு திருப்தியை கொடுக்கல. ஏன் இது எதுவுமே தனக்கு திருப்தியை கொடுக்கல
அப்படின்னு அவர் வருத்தத்தில் இருந்த காலத்தில் அவருடைய ஆன்மீக குருவான நாரதர் அங்கே நீ பகவானை பற்றி எல்லா இடங்களிலுமே மறைமுகமாக கொடுத்துருக்கிற, எங்கேயுமே நேரடியாக கொடுக்கல, நேரடியாக நீ கொடுக்காத பட்சத்தில் உனக்கு திருப்தி இருக்காதுன்னு சொன்னார். உண்மையில் எல்லா சாஸ்திரங்களுமே பகவானைத்தான் சுட்டி காட்டுது, கிருஷ்ணரைத்தான் சுட்டி காட்டுது. ஆனால் நிறைய இடங்களில் கிருஷ்ணர் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணர் கீதையில் சொல்ற வேதைச்ச சர்வே ரகமேவ வேத்யக, எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானேங்கிறார். வேதங்களை படித்து ஒருத்தர் கிருஷ்ணரைத்தான் தெரிந்து கொள்ளணும். ஆனாலும் கிருஷ்ணர் அங்கே மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி கிருஷ்ணரை பற்றி மறைமுகமாக சொன்ன காரணத்தினால வியாசதேவருக்கு திருப்தி இல்லை. அப்போ நாரதரன் சொல்கிறார், நீ ஏன்பா மறைமுகமாக சொல்கிற, நேரடியாக கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்கிற. அப்படி வியாசதேவர் அதன் பிறகு நேரடியாக கிருஷ்ணரை பற்றி எடுத்துரைத்து எழுதின புத்தகம்தான் ஸ்ரீமத் பாகவதம். அது மட்டும் இல்லாமல் வியாசதேவர் எல்லா சாஸ்திரங்களுக்கும் சாரமாக எல்லா சாஸ்திரங்களையும் உள்ளடக்கி வேதாந்த சூத்திரமாக கொடுத்தார். அந்த வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசதேவரே கொடுத்த வியாக்கியானம் தான் ஸ்ரீமத் பாகவதம். அதனால ஸ்ரீமத் பாகவதம் தான் இருக்கக்கூடிய பிரமாணங்களிலேயே, அதாவது இருக்கக்கூடிய ஆன்மீக சாட்சிகளிலேயே மிக உயர்ந்ததாக சைத்தன்ய மகாபிரபு எடுத்துரைத்திருக்கிறார். அதே மாதிரி இருக்கிறதுலே மிகச்சிறந்த வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை கோபியர்கள் எப்படி வழிபட்டார்களோ அதன்படி கிருஷ்ணரை வழிபடுவதுதான் மிக உயர்ந்த வழிபாட்டு முறைன்னு சொன்னார். ரம்யத் குவச்சித் விரஜவது வர்கேன கல்பிச்சித். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, கிருஷ்ணர் யாருங்கிறது தெரியாதனால கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையிலான இருக்கக்கூடிய உறவை அவங்க சாதாரணமாக பௌதிகமான ஒரு உறவாக நினைத்து அவங்க அதை ஏளனம் செய்யலாம், இல்லை அதை கண்டுகொள்ளாமல் விடலாம், அதனுடைய மகத்துவத்தை அறியாமல் போகலாம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார், கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமத் பாகவத்தின் அடிப்படையில் கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுதான் ஆன்மீக உணர்வு பரிமாற்றத்தினுடைய சிகரம். அதுதான் ஆன்மீக அன்பினுடைய உயர்ந்த நிலை. ஏன்னா எதையுமே தனக்கென்று எதிர்பார்க்காமல் தன்னை முழுமையாக கடவுள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய நிலை கோபியர்களால் வெளிப்படுத்தப்பட்டது. அதனால கோபியர்களுடனான கிருஷ்ணருடைய உறவு எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துரைக்காம, அத்தகைய உறவுதான் இருக்கிறதுலையே எல்லாரும் கிருஷ்ணரை வழிபடணும் அப்படின்னா அதுதான் மிக உயர்ந்த நிலை அப்படிங்கிறதையும் சைத்தன்ய மகாபிரபு உபதேசித்திருக்கிறார். அடுத்ததாக ஐந்தாவதாக சைத்தன்ய மகாபிரபுடைய முக்கியமான உபதேசம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையினுடைய குறிக்கோள் கிருஷ்ணர் மேல தூய அன்பை வளர்ப்பது. நிறைய பேர் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது அல்லது தர்மத்தின்படி வாழ்றது, இல்லை புலனின்பத்தை அனுபவிக்கிறதுன்னு தான் இருக்கிறாங்க. தர்ம அர்த்த காம, தன்னுடைய கடமைகளை செய்து தர்மத்தின்படி வாழ்றது தான் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை சில பேர் பணம் சம்பாதிக்கிறத குறிக்கோள்னு நினைக்கிறாங்க, இல்லை சில பேர் புலனின்பமே குறிக்கோள்னு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றவங்க கூட என்ன நினைக்கிறான்னா மோட்சம்தான் குறிக்கோள்னு நினைக்கிறான். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு நான் முதலே சொன்ன மாதிரி மோட்சத்துக்கு மேலே, முக்திக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். முக்தி அப்படிங்கிறதுல 5 விதங்கள் இருக்குது. அந்த 5 விதமான முக்தியில் நம்ம பகவானுடைய லோகத்திலே போனால் கூட அங்கே நம்ம பகவானுடைய லோகத்தை நம்ம ஒரு பக்கம் ஓரமாக இருந்துருக்கலாம். பகவான் மேலே இருக்கக்கூடிய தூய்மையான ஒரு அன்பு, எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் தூய்மையான ஒரு அன்பு, அதை சைத்தன்ய மகாபிரபு போதிக்கிறார். ஏதோ கடவுள்கிட்ட போகிறோம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை செலுத்துகிறோம் அப்படின்னா அப்போ உடனே மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய பட்டியலை கொண்டு போவாங்க. கடவுளே எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி பட்டியலோடு போய் கடவுளை வழிபடுறாங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு தூய பக்தியை பிரச்சாரம் செய்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக கடவுள்கிட்ட நம்மளை அப்படியே ஒப்படைக்கிறது, அவர் மேலே அன்பு செலுத்துறது, எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் செய்யப்படக்கூடிய அந்த அன்பு தான் ஒருத்தருக்கு உண்மையில் திருப்தியை கொடுக்கும். ஸ்ரீமத் பாகவதம் அதைத்தான் நமக்கு சொல்லுத்தது. இருக்கிறதுலே மிக உயர்ந்த திருப்தி எது தரும் அப்படின்னா, இந்த களங்கமில்லாத இடைவிடாது செய்யப்படக்கூடிய களங்கமற்ற பக்தி மட்டுமே. சவை பும்சாம் பரோதர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜ அகைத்துக்கிய பிரதிகதா ஏ ஆத்ம சுப்ரசிததி. அதுதான் ஆத்மாவுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியது. இதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த பரோதர்மம். அந்த பக்தியானது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இருக்கணும்.
மோட்சம் பெறணும், நான் முக்தி அடையணும் அப்படிங்கிற ஆசையை கூட மகாபிரபு ஒதுக்குறார். மகாபிரபு தன்னுடைய பிரபலமான சிக்ஷாஷ்டகத்தில் சொல்றார், எனக்கு தனம் வேண்டாம், ஜனம் வேண்டாம், சுந்தரி வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு மோட்சம் கூட வேண்டாம், பிறவிதோறும் உன்னுடைய சேவகனாய் இருந்தேன்னா அது எனக்கு போதும். பகவானுடைய சேவகனாய் இருக்கிறனால கிடைக்கப்படக்கூடிய ஆனந்தமானது எல்லா விதமான ஆனந்தத்தை காட்டிலும் மிக 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 உயர்ந்தது, நம்மளால் அளவிடவே முடியாது. சைத்தன்ய மகாபிரபு வர்ணிக்கிறார், இந்த உலக சுகங்களோடு ஒப்பிடும்போது பிரம்ம சுகம் உயர்ந்தது. ஆனால் கிருஷ்ண பிரேமையினால் வரக்கூடிய சுகத்தோடு ஒப்பிடும்போது பிரம்ம சுகம் அற்பமானது. கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது ஒரு கடல் போல, அமிர்த கடல் போன்றது. அதில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டும் அமிர்தம் போன்றது. அந்த அமிர்த கடலில் நம்ம நீந்தி அந்த அமிர்தத்தை ருசிக்கலாம். அதற்கு பதிலில் நம்ம வேறு விதத்தில் பகவான் கிட்ட இருந்து சுகத்தை தேடுறோம் அப்படின்னா அந்த சுகமானது ஒரு ஏதோ இந்த பாலைவனத்துக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல 4 சொட்டு தண்ணீர் கிடைச்சா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அது திருப்தியை கொடுக்காது, முழு திருப்தியை கொடுக்காது. இல்லை பாலைவனத்தில் உளுந்த ஒரு சொட்டு தண்ணீர் மாதிரி, அந்த சொட்டு தண்ணி அது கீழே விழுறதுக்குள்ளாரே ஆவியாகி போயிடும். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள், இல்லை பிரம்ம சுகமும் கூட. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய தூய அன்பினால் அடையப்படக்கூடிய மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதனால அந்த தூய அன்பை மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். கலப்படமான விஷயங்களில், கலப்படமான செயல்களில் ஈடுபட வேண்டாம். தூய அன்பு. சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசத்தை சுருக்கமாக ஸ்ரீல ரூப கோஸ்வாமி எடுத்துரைக்கிறார். சுத்த பக்தினா என்ன அப்படிங்கிறத, அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மா ஜினாவிருத்தம் அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ரூத்தமா. அவர் சொல்றார், உத்தமமான பக்தினா என்ன, அந்யாபிலாஷித சூன்யம், இதர வித ஆசைகள் எல்லாத்தையும் பூஜ்யமாக்கணும், வேற எந்த ஆசைகளும் நமக்கு இருக்கக்கூடாது. ஞான கர்மாத்திய நாவிருத்தம், நான் காசு பணம் சம்பாதிக்கணும், நான் பெருசா படிச்சு பட்டதாரி ஆகணும், என்னுடைய உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நான் நல்ல அழகானவனாக இருக்கணும், என்னை போல பலம் வாய்ந்தவன் யாரும் இருக்கக்கூடாது, இல்லை நான் சொர்க்கலோகத்துக்கு போகணும், அந்த லோகத்தில் அனுபவிக்கணும், இல்லை பலவிதமான பௌதிக ஆசைகள், இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஞானா அப்படின்னா முக்தி பெறணும், மோட்சம் பெறணுங்கிற ஆசை, இல்லை யோக சித்திகளை பெறணுங்கிற ஆசை, இந்த ஆசைகள் எதுவுமே இல்லாமல் கிருஷ்ணருக்கு அனுகூலமான விதத்தில், கிருஷ்ணருக்கு அனுகூலமான விதத்துலனா கிருஷ்ணர் எது உகந்ததோ, கிருஷ்ணர் எந்த மாதிரியான செயல்களில் நம்மளை ஈடுபட சொல்கிறாரோ அந்த மாதிரியான செயல்களில் அனுகூலமாக ஈடுபடுறது, அதுதான் பக்தி உத்தம பக்தின்னு சொல்லப்படுது. அதனால நம்ம உத்தம பக்தியில் ஈடுபடணுங்கிறது சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். சும்மா கலப்படமான பக்தியில் ஈடுபடுறது கிடையாது. நானும் பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பட்டியலை கொண்டு போய் கடவுள்கிட்ட போய் வேண்டதை சைத்தன்ய மகாபிரபு அங்கீகரிக்கல. அத்தகைய பக்தியை அவர் கொடுக்கறதுக்காக அவரே இங்கே இறங்கி வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவரே பக்தியை பயிற்சி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் பயிற்சி பண்ணல, அவர் பக்தியை வெளிப்படுத்துற. நம்ம பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த நிலைக்கு நம்ம வர முடியும். அவர் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு சுத்த பக்தினா என்னங்கிறத நமக்கு வெளிப்படுத்துறார். எதையுமே வேண்டக்கூடாது. அத்தகைய தூய பக்தியை சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லித்தர. இந்த சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த இந்த நாம சங்கீர்த்தனத்தை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம அந்த உயர்ந்த நிலைக்கு படிப்படியாக வர முடியும். சைத்தன்ய மகாபிரபு அவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை வெளிப்படுத்தின போதிலும் அவர் எப்படி படிப்படியாக அந்த உயர்ந்த நிலையை அடையிறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கார். அங்கதான் மகாபிரபுடைய கருணை இருக்கு. சில நேரத்தில் உயர்ந்த விஷயங்களை சொல்லிட்டு அது உயர்ந்ததாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி போகிறதுன்னு மக்கள் காட்டில் திக்கி திணற மாதிரி, நடு காட்டில் திணற மாதிரி திணறின்னு இருப்பாங்க. ஐயோ நான் எங்கிட்ட போகிறது, எப்படி போகிறது தெரியலையேன்னு. ஆனால் மகாபிரபு அப்படி விடலை. மகாபிரபு நமக்கு வழிமுறையையும் கொடுத்துருக்கிறார். எப்படி நம்ம அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடையிறது. முதல்ல ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு அடிப்படையில் கொஞ்சம் ஸ்ரத்தா இருந்தால் போதும், ஓரளவுக்கு நம்பிக்கை ஒருத்தருக்கு இருந்தால் போதும். அந்த நம்பிக்கையோட ஒருத்தர் பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறார் அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கும்போது பகவான் சாதுக்களுடைய சங்கத்தை ஏற்படுத்துகிறார். தூய பக்தர்களுடைய சங்கம் ஒருத்தருக்கு கிடைக்குது. தூய பக்தர்களுடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அந்த தூய பக்தர்கள் கிட்ட இருந்து நம்ம தூய பக்தி எப்படி பயிற்சி பண்ணுறதுங்கிற வழிமுறையை கற்றுக்கொண்டு நம்மளும் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறோம். பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லாமே நம்ம தூய்மையானவர்களாக இருப்போம் அப்படின்னு அவசியம் கிடையாது.
ஆனால் தூய்மையாக பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா போதும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலங்கங்கள் எல்லாம் படிப்படியாக நம்மை விட்டு விலகும். அப்படி படிப்படியாக நம்ம விட்டு விலகும் போது நம்ம கிருஷ்ணர் மேலே திடமான நம்பிக்கையுடையவர்கள் ஆகும். நமக்கு எப்போ கிருஷ்ணர் மேலே திடமான நம்பிக்கையுடையவர்கள் ஆகிறோமோ அப்போ நம்ம கிருஷ்ணர் மேலே ஒரு ருச்சியை அடைவோம், அவர் மேலே ஒரு பற்றுதலை அடைவோம். அதன் பிறகு கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய தூய அன்பு கொஞ்சம் தோன்ற ஆரம்பிக்கும். அதன் பிறகு அது முழுமையாக நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு நம்ம கொடுத்துருக்க. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமையினுடைய மிக உயர்ந்த ஸ்தானத்தை வெளிப்படுத்தினார். சில நேரத்தில் பிரேமையில் அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையா வரும். நீங்கள் ஒரு பெரிய பைப் வச்சு தண்ணி அடிச்சிங்கன்னா எப்படி பீச்சுக்கிட்டு அடிக்குமோ அது மாதிரி மகாபிரபுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் ரெண்டு பக்கமும் பீச்சுக்கிட்டு அடிக்கும். ஜலயந்திரா. அதுவும் குறிப்பாக சைத்தன்ய மகாபிரபு பூரியில் ரத்த யாத்திரையில் கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடி ஆடும்போது அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் ரெண்டு பக்கம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். அவருடைய உடல் அங்கங்கள் எல்லாம் அவர் பாடி ஆடும்போது பூமியே நடுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் முழுக்க நடனம் ஆடுவார், யாராலுமே செய்ய முடியாத காரியத்தை. சில நேரங்கள் அவருடைய உடலினுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும். கை பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு நீண்டு இருக்கும், கால் ஒரு பக்கம் நீண்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா உடலெல்லாம் வெளுத்து போயிருக்கும். திடீர்னு பார்த்தா அவருடைய குரல் எல்லாம் நின்று போயிடும். எந்த ஒரு உணர்வுகளுமே இல்லாதவர் ஆயிடுவார். இப்படி பிரேமையினுடைய மிக உயர்ந்த நிலைகள் எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தினார். அத்தகைய உயர்ந்த நிலைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே சமயத்தில் அவர் நம்மளும் எப்படி உயர்ந்த ஸ்தானத்தை அடையிறது அப்படிங்கிறதுக்கு வழிமுறையும் கொடுத்துருக்கிறார். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் தானே ஸ்வயம் அவர் எதுவும் புஸ்தகம் எழுதி நமக்கு வழிமுறை கொடுக்கல. ஆனால் அவர் தன்னுடைய நெருக்கமான சகாக்களின் மூலமாக அவங்களுக்கு உபதேசித்து அவங்க அதுக்கப்புறம் நமக்கு உபதேசம் கொடுத்துருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு நெருங்கிய சகாக்கள், அதுவும் குறிப்பாக கோஸ்வாமிகள், ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி அவர்களின் மூலமாக சைத்தன்ய மகாபிரபு இந்த விஷயத்தை எல்லாருக்கும் கொடுத்தார். இந்த வழிமுறை எப்படி ஒருத்தர் உயர்ந்த நிலைக்கு வர்றது அப்படிங்கிறது. இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக மகாபிரபு யுக தர்மமான ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கொடுத்திருக்கார். சாஸ்திரம் தெளிவா சொல்லுது, ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலாவ் நாஸ்தைவ 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 கதிரண்யதா. கலியுகத்தில் ஹரிநாமத்தை சொல்லுவை தவிர ஹரிநாமத்தை சொல்லுவை தவிர ஹரிநாமத்தை சொல்லுவை தவிர வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை. அப்போ தெளிவாக சாஸ்திரம் ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்லியிருக்கு. அந்த தெளிவான வழிமுறையை சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறார். அதே சைத்தன்ய மகாபிரபு அவருடைய கருணையை மேலும் பரப்புறதுக்காக ஸ்ரீல பிரபுபாதரின் மூலமாக இன்றைக்கு இஸ்கான் உலகம் முழுக்க பரவி இருக்கு. நாம சங்கீர்த்தனம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் கலந்து கொள்ள முடியும். இதுக்கு எந்த ஒரு முன் தகுதிகளும் அவசியம் கிடையாது. தத்ரார்ப்பித்த நியமித்த ஸ்மரணேன காலாக பகவானுடைய திருநாமத்தை சொல்கிறதுக்கு எந்த ஒரு நேரம் காலம் தகுதிகள் எதுவுமே கிடையாது. படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, யார் வேணாலும், ஆண் பெண், வயசானவங்க, குழந்தைங்க, யார் வேணாலும் இந்த நாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்ள முடியும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை. யார் வேணாலும் இதில் பங்கு கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்த முடியும். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், யார் வேணாலும் பக்தி தொண்டில் பங்கு பெற்று உயர்ந்த நிலையை அடைய முடியும்னு. ஸ்திரியோ வைஷ்ய சதா சூத்ரா ஸ்தேப்பியாந்தி பராம் கதிம். அவர் சொல்கிறார், யார் வேணாலும் பரமகத்தியை அடைய முடியும். பெண்களாக இருந்தாலும் சரி, சூத்ரர்களாக இருந்தாலும் சரி, வைஷ்யர்களாக இருந்தாலும் சரி, இழிப்பிறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பரமகத்தியை அடைய முடியும் என்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அப்படின்னு. அது எப்படி அவருடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறது? நடைமுறையில் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு செஞ்சு காட்டினார். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, சததம் கீர்த்தயந்தோ மாம் எதந்தஸ்ச திருட விருத்தகங்கிற. திருடமான மனதோடு எப்பவும் சததம் 24 மணி நேரம் என்னை பற்றி கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தார். அது எப்படி செய்யறது? நடைமுறையில் மகாபிரபு சொல்லி கொடுத்தார். கிருஷ்ணர் சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏக்கம் சரணம் ரஜ. எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுட்டு எங்கிட்ட சரணடைங்கிறார். அது எப்படி சரணடைகிறது? சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், மன்மனாப மத்பக்தோ மத்யாஜிமம் நமஸ்குரு. நீ எப்பவுமே என்னை நினைச்சென்று என்னுடைய பக்தனாக உன்னுடைய வணக்கங்களை எனக்கு தெரிவிப்பாயாக அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அது எப்படி செய்யறது? எப்படி கிருஷ்ணரை நினைச்சுருக்காது? எப்படி கிருஷ்ணருடைய பக்தராகிறது? சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்தார். இன்னொரு விதத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா, எந்த இடத்துல கிருஷ்ணருடைய உபதேசங்கள் முடிஞ்சதோ, கிருஷ்ணர் எந்த விஷயத்தை பகவத்கீதையில் சொன்னாரோ அதே விஷயத்தை நடைமுறையில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்துருக்கார்.
அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால் இன்றைக்கு இஸ்கான் உலகம் முழுக்க ஸ்ரீல பிரபுபாதரின் மூலமாக பரவி இருக்கு. உலகம் முழுக்க இந்த நாம சங்கீர்த்தனம் போயின்னு இருக்கு. உலகம் முழுக்க இன்றைக்கு கிட்டத்தட்ட 1000 கணக்கான கோயில்களில் பகவானுடைய நாமத்தை பாடி ஆடி பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபுனுடைய இந்த அவதார தினத்தை கொண்டாடின்னு இருக்காங்க. அதனால இன்றைக்கு நாமும் மிக மிக பாக்கியசாலிகள். சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த அவதார தினத்தில் இங்கே கூடி அவரை பற்றி விவாதிக்கிறதுக்கும் அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகா மந்திரமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை பாடி ஆடுறதுக்கும் நம்ம உண்மையிலே மிகச்சிறந்த பாக்கியசாலிகள். நம்மளுடைய பாக்கியத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இணையான பாக்கியசாலிகள் யாருமே இருக்க மாட்டார்கள். அதனால் தயவுசெய்து இந்த நல்ல வாய்ப்பை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. பிரம்மாண்ட பிரமித்தே கோனே பாக்யவான் ஜீவ் குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்திலத பீஜ். பற்பல பிரம்மாண்டங்களாக சுற்றி தெரியக்கூடிய ஜீவன் கடைசியில் எப்போ ஒரு பாக்யவான் ஆகிறானோ அவனுக்கு குரு கிருஷ்ணருடைய கருணையினால் பக்தி அப்படிங்கிற விதை அவனுள்ளார விதைக்கப்படுது. அது மாதிரி நமக்கு பக்தி அப்படிங்கிற விதை பிரபுபாதருடைய கருணையினால் சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த உயர்ந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை நம்ம முறையாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நான் உங்கள் எல்லாரையும் மீண்டும் இந்த கௌரவமாக வரவேற்று முடித்துக்கொள்வேன். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கீ ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய். गौर पूर्णिमा महोत्सव की जय.